பக்தி தமிழா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் 2026 எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்களை இந்த மாதம் கிரகங்கள் நமக்கு செய்ய இருக்காங்கங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய மேசராசிக்குரிய அதிபதி செவ்வாய் பகவான் அவர் இந்த மாதம் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே ராசிநாதன் ராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம்னா என்ன அப்படின்னா, உங்கள் ராசி செவ்வாயில் இருக்கிறது, அவர் சுக்கிரன் சூரிய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறது உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை வந்துடும். ஸோ கடந்த காலங்களில் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் எதையும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் மென்டலாகவே நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்மளை தயார்படுத்துவதற்கான மாதமாக இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் 20க்கு அப்புறம் பணப்புழக்கம் நல்லா இருக்கும், வருமானங்கள் பெரிய லெவலில் கூடும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிங்க, சொந்தமாக நமக்குன்னு ஒரு இடம் வேணும், வீடு வேணும், அல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு, அல்லது வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு. ஆக இந்த ஜூன் மாதம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. கடன் வாங்கி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் ஜாப் நல்லா இருக்குது. வேலையில் பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஸோ எந்த ஜாபில் இருந்தாலும் சரி அதை ரசித்து பண்ணுங்கள். இது இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வேறு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியம் என்பது டெஃபினட்டாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஆனாலும் கூட பார்க்கும் வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் என்பது இருக்குது. அதனால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் 22ஆம் தேதிக்குள்ளே வேலையில் யாரெல்லாம் ப்ரமோஷனாக எதிர்பார்க்குறீங்க அல்லது பெரிய மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டு ரொம்ப கவனம். உடல் ஆரோக்கியத்தில், உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்லேயுமே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமல் இல்லை, சம்பாத்தியம் இல்லாமல் இல்லை, ஏதோ நார்மலாக உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸில் யாரெல்லாம் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் பிஸ்னஸில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. குழந்தைகள் விஷயத்தில் கவனம். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் எஜுகேஷனுக்காக வேறு ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க, அதர் கண்ட்ரி அப்ராட் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு வேளை மூத்த சகோதரர் சகோதரி இருந்தாலும் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனம். யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்கோ அவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலே உங்களுடைய ராசிநாதன் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.